ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கவும் சரி, காமன்ஸ்லேயும் சரி, இங்கே ஃபோன் பண்ணி ஓம் ஸ்ரீ தாராக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அம்மா வந்து தலைக்கு பின்னாடி இதை வச்சுக்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் எப்போவுமே வச்சுப்பேன் என் தலைக்கு பின்னாடி. ஆக்சுவலாக இது எல்லாருமே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஒரு சர்டன் விஷயத்துக்காக இதை வச்சுக்கணும். இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராக்கொடி இல்லை தலைபில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் பின்னிப்பாங்களே ஜடை எல்லாமே. இங்கே நடுவில் இந்த இடத்துல வச்சுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பீனியல் அண்ட் பெட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது இல்லையா? இந்த பீனியல் அண்ட் பெட்யூட்ரி கிளாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட். என்ன விஷயம் அப்படின்னா பல சித்தர்களுக்கு, பல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும், நார்மல் பர்சனுக்கே சரி, அந்த காலத்தில் நார்மலாகவே ஜடபில்லையை வச்சு தலை பின்னிப்பாங்க. அது ஏன் அப்படின்னு அப்போ தெரியாது. இப்போல்லாம் வந்து அதையோ நாட்டுப்புறம் அது மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு ஒரு அணிகளுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜடபில்லையை வச்சு பண்ணிக்கும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு குட்டி சிகை ஒன்று வச்சுப்பாங்க ஆண்கள் எல்லாம். ஏன் அப்படின்னா இந்த பீனியல் கிளாண்ட், பெட்யூட்ரி கிளாண்ட் இல்லை, இங்கே ஒரு சக்ரா இருக்குது. ஆக்ஞா சக்ரா இல்லை ஆஜ்னான்னு சொல்லுவாங்க. இல்லை தேர்ட் ஐ சக்ரா, ப்ரோ சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இதுதான் நடக்க போகுது, இது நடக்கக்கூடும் அப்படின்னு ஒரு வருங்காலத்தை, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல், அதுக்கப்புறம் ஞாபக சக்தி, நம்ம படித்தது, இங்கே பவரை எடுக்கிறதுக்கு, சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் போனால் இங்கே இங்கே சக்கரா சுற்றுதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த யோகா இல்லை வேறு ஏதாவது பிராணாயாம பயிற்சி, பிராணிக் ஹீலிங் பயிற்சி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சி, இல்லை தாந்திரிக பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சக்கராஸ்லாம் சுற்ற ஆரம்பிக்கும். சிலர் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் ஐ வந்து ஓப்பன் பண்ணுறதுங்கிறது அட்வைசபிளும் கிடையாது. அது வந்து யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக உங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ப்ரேயர் வழியாவோ, நல்ல குருவின் வழியாவோ, ஒரு குருவின் வழிகாட்டுதல் மூலமாகவோ ஓப்பன் பண்ணலாமே தவிர, வேறு குறுக்கு வழியாவோ அப்படி நீங்களே ஏதாவது செஞ்சு அப்படிலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய டைம் அது கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேர்ட் ஐ பற்றி பேசுகிறது. பட் ஜென்ரலாக இங்கே இருக்கிற ஒரு கிளாண்டையும் இங்கே இருக்கிற ஒரு கிளாண்டையும் பாதுகாக்கணும். அந்த காலத்தில் நம்ம ஜென்ரலாகவே வீட்டில் பெண்கள் வந்து ராக்கோடியோ இந்த ஜடபில்லை வச்சு பின்னிட்டுருப்போம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கிறதுக்கு, இந்த இடத்துல எனர்ஜி லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதனால தான் ஆண்கள் எல்லாம் சிகை வச்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல. சிகை வச்சுக்கும்போது ஒன்று அந்த சிகைக்கிட்ட ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அது பின்னாடி டப்பு டப்புன்னு தட்டிகிட்டே இருக்கும். தட்ட தட்ட அது திறக்க ஆரம்பிச்சிடும் அந்த கிளாண்ட். அப்போது நம்மளுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த முன்கூட்டி அறியலாம் ஆற்றல் அது இருந்தாலும் சரி, என்ன ஆகும்னா சக்ராஸே வந்து எப்படி நல்லதை ஈர்த்து கெட்டதை வெளியில் அனுப்பும் சக்தியை கூட. சம்டைம்ஸ் நம்ம நல்லதை ஈர்க்கும்போது இடப்பக்கமும் சுழலும், வலப்பக்கமும் சுழலும். அப்படி சுழலும் போது நம்ம ஏதான ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கும் எனர்ஜி லீக் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய வழி இருக்குது. இப்போது இந்த ஆக்ஞா சக்கராங்கிறது டபுள் சக்கரா, முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும். அதனால் நம்ம வந்து பின்னாடி இதை வச்சு கவர் பண்ணும்போது சக்கராலேருந்து எனர்ஜி லீக் அவுட் ஆகிறதுக்கோ, நம்ம எனர்ஜி ஸ்டீல் பண்ணுறதுக்கோ, சில டைமில் எனர்ஜி ஸ்டீல் பண்ணும், அதெல்லாம் தடுக்கப்படும். அதனால் இந்த அணிகலனை தாண்டி இதற்கு இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அழகாக தானே இருக்குது, வச்சுக்கலாமே, இதெல்லாம் அழகாக போட்டுக்கலாமே, அழகாக இருக்கும். பெண்களுக்கு எத்தனை ஆபரணம் போட்டாலும் அழகு தானே. ஸோ அதனால் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சக்கரா எனர்ஜியும் ப்ரொடெக்ட் பண்ண விதமாகவும் ஆச்சு. அதே மாதிரி பார்க்குறதுக்கு இந்த டிசைனாக வைக்கிது. நம்ம அழகாக போனோமா, நமக்கு சாரீக்கு மேட்சாக வாங்கினோமா, எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கலாமான்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் நான் வச்சுக்கிறேன் இங்கே தலைக்கு பின்னாடி. அந்த மாதிரி இதை வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இதை ஏன் 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 எப்போவுமே வச்சுக்கிறாங்களே, ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி போட்டுக்கிறாங்களே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பதிவு. அவர்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அதனால் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பதிவு.